இன்றைக்கு இந்த தோட்டத்திலிருந்து விளைஞ்ச ஒரு பூசணிக்காயிலிருந்து ஒரு சுவையான அல்வா செய்து காட்டப்போம். முதல்ல இந்த பூசணிக்காயை இப்படி ஸ்க்ரேப் பண்ணி எடுக்க வேணும். இந்த பூசணிக்காய் தோட்டத்திலேருந்து பிடுங்கி வச்சு இப்போ 3 மாதத்துக்கு பிறகு இப்போ தான் வெட்டியிருக்கு. இதுக்கு காய்ச்சின பால் தேவை. நான் இப்போ காய்ச்சி வச்சுட்டு செய்ய தோணும். கொஞ்சம் நெய் விட்டு இந்த கஜு பிளம்ஸை பொரிச்சு எடுக்க வேணும். இப்போ அதே சட்டிக்குள்ள இந்த சீவி வச்ச கரோட்டையும் போட்டு ஒரு கொஞ்சம் உப்பும் போட்டு இந்த காய்ச்சி வச்ச பாலையும் விட்டு மூடி அவிய வைப்போம். இப்போ அவிஞ்சிட்டுது. இனி இந்த சீனியை இதோட சேர்ப்போம். இதோட கொஞ்சம் மஞ்சள் கலரையும் சேர்க்கிறேன். ஒரு 8-10 நிமிஷம் இப்படி கிள்ளி கொண்டே இருக்கணும். இனி கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து ஒரு அரை மேசத்து நெய்யும் சேர்த்து இதோட கொஞ்சம் இனி இந்த நெய்யில் பொறுத்து வைத்த காஜு பிளம்ஸை இதோட சேர்க்கலாம். இப்படி கொஞ்சம் உருகி கொண்டு வரைக்குள்ள நிப்பாட்டி இறக்கும். மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள் எப்படி இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்.